சார் வணக்கம். திமுகவோட மும்மொழி கொள்கை வேண்டாங்கிறாங்க, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? வணக்கம். குருசங்கர், நெல்லை குருசாமி. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன் வரும்போது ஏதாவது ஒரு மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய திட்டத்தை புறக்கணிக்கிறது, மக்களை திசை திருப்பி ஏதோ ஒரு வகையில் மக்களை ஒரு மூளை செலவை செய்து மக்கள் எப்பவுமே ஒரு முட்டாளாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 60 ஆண்டு காலம் சாதனையாக இருக்கிறது. மக்களும் ஏமாந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏமாத்துறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாந்து போற மக்களும் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பழமொழி நான் கொஞ்சம் மாத்தி சொல்லியிருக்கேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏமாந்து போறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்திர வந்துட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா இது அப்படி இல்லை. இந்த திமுக மக்களை ஏமாத்திரம் என்ற ஒரே நோக்கத்தோட தான் இவங்களுடைய 60 ஆண்டு காலம் சாதனையாகவே இந்த இடத்துல இருக்கு. இதை நான் மக்களுக்கு அணித்தரமாக சொல்கிறேன். மக்களும் உணர்றாங்க. ஆனா எலெக்ஷன் நேரத்துல ஓட்டு போடும்போது அன்றைய தினம் நம் மக்களுக்கு பசி தீந்தா போதும் என்று மக்களை இவங்க காசு கொடுத்து மக்களை ஏமாத்தி வஞ்சனம் செய்து இவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க. அப்படிதான் இவங்களுடைய இந்த திமுகவுடைய ஆட்சியும் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல இப்போ மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த மும்மொழி திட்டத்தை ஏன் இவங்க எதிர்க்கிறாங்க என்று என்னுடைய ஒரு கேள்வி. ஆனா இவங்களுடைய எல்லா மக்களும் கேட்குறாங்க. என்ன சொல்றேன்னா, சிபிஎஸ்சி பள்ளிக்கூடல மெட்ரிகுலேஷன்ல இவங்க நடத்தக்கூடிய பள்ளிகளில் இவங்க பிள்ளைகள் 3வது மொழியாக படிக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. அது அவங்கள்ட்ட காசு இருக்கு, அவங்க படிக்கிறாங்க. ஏன்னா மக்களை இப்படி அவங்களுக்கு ஓட்டு போட்டா அவங்க சம்பாதிக்க தான் செய்வாங்க, எம்எல்ஏ ஆக தான் செய்வாங்க, மந்திரியாக தான் செய்வாங்க. இதுல ஒரு சிறிய உதாரணம், மாண்புமிகு அமைச்சர் ஏவாவில் அவர்கள் திருவண்ணாமலையில என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ரிக்ஷா வண்டி ஓடிட்டு இருந்தாராம். கண்டக்டரா பஸ்ல போயிட்டு இருந்தாராம். போகும்போது பார்க்குற இடமெல்லாம் கண் குளிர்ச்சியா இருந்ததுதான். அன்னைக்கு ஆசையா இருந்ததுதான். இன்னைக்கு அதை பார்க்குற இடமெல்லாம் அவர் இடம் பேரா மாறிடுச்சான். அது அடுத்தவன்கிட்ட நேர்மையா காசு கொடுத்து வாங்கினாங்களா, இல்ல பட்டா இடத்த வாங்கினாங்களா, இல்ல புறம்போக்கு நல்லவான்னு யாருக்கு தெரியும். ஆனா பூரா கல்லூரியா மாறி பள்ளிக்கூடமா மாறி இன்னைக்கு அவர் பேர்ல பலவிதமான ஆயிரக்கணக்கான சொத்துகள் இருக்கு. இதுதான் அவங்களுடைய மும்மொழி கொள்கையை வேண்டாம்னு சொல்லக்கூடியது. காரணம், அவங்க நடத்தக்கூடிய பள்ளிகளில் பூராமே மும்மொழி கொள்கை இருக்கு. ஆனா ஏழை பாளைய மக்கள் அப்படியே ஏழையாவே இருக்கணும், அவங்க மட்டும் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் இவங்களுடைய திமுகவுடைய அஜெண்டா, இவங்களுடைய கொள்கையும் கூட. மக்கள் என்னைக்கு திருந்த போறாங்கன்னு தெரியல. அது கண்டிப்பாக மக்கள் பாடம் புகட்டுவாங்க என்று நான் நம்புகிறேன். இந்த மும்மொழி கொள்கையை இவங்க எதிர்க்கிறதுக்கு இதுதான் காரணம். அவங்க வளர்ச்சி அடையணும், மக்கள் முட்டாளாக இருக்கணும். நான் ஒரு சிறிய கேள்வி கேட்டு இந்த மும்மொழி கொள்கைக்கு முடிகிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் படிக்கணும் கண்டிப்பாக. தமிழ்நாட்டில் இருக்கனால தமிழ் கண்டிப்பா ஓகே. ஆங்கிலம் உலக நாடு போறதுனால ஆங்கிலம் ஓகே. ஆனா ஒரு அடுத்த 3வது மொழி படிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, என் சொந்த விருப்பம். நான் 3வது மொழி படிக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் படிக்க தான் போறேன். ஏன்னா நான் இங்கிலீஷ் படிச்சு நான் எந்த வெளிநாட்டுக்கும் நான் போய் வேலை பார்க்க போறது இல்லை. ஏன்னா எனக்கு வெளிநாட்டுக்கு வேலை கிடைக்கும்னு எந்த உத்தரவாதம் கிடையாது. நல்லா லட்சத்துல 1-2 பேருக்கு தான் வெளிநாடு வேலை கிடைக்கிறது. ஆனா அத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னா வேற மாநில இப்ப சாப்ட்வேரா வேலை பார்க்கறவங்க கூட படிச்சவனுக்கு வேற மாநிலங்கள்ல தான் வேலை கிடைக்கிறது. அங்க போய் அவன் இங்கிலீஷ்ல பேசணும்னா முடியாது, ஆபீஸ்லாம் பேச முடியும். அந்த நாட்டுல அவன் போய் ஒரு பக்கத்து மாநிலம், அண்டை மாநிலம் கேரளாவோ கர்நாடகாவோ இல்ல ஆந்திராலேயோ இல்ல மகாராஷ்டிராலோ போய் வேலை பார்க்கறான், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலை பார்க்கறான்னா ஆபீஸ்ல வேணா இங்கிலீஷ் பேசிக்கலாம். ஆனா வெளியே ஒரு கடையில ஒரு பொருள் வாங்கணுமோ எது வாங்கணுமோ என்ன செய்யணும், அவனோட போர்டு படிக்கணும், ஒரு பஸ் ஏறி போகணும், ட்ரெயின் ஏறி போனா என்ன செய்யணும், அவனுக்கு அங்க இங்கிலீஷ் இருக்காது, ஹிந்தி தேவைப்படும், இல்ல மராட்டி தேவைப்படும், இல்ல கன்னடா தேவைப்படும், இல்ல மலையாளம் தேவைப்படும். இப்படி ஏதாவது ஒரு மொழி கத்துக்கிட்டா மட்டும்தான் பக்கத்து ஊர்ல போய் பக்கத்து மாநிலம் போய் அவன் பிழைக்க முடியும். அப்ப அவனுக்கு கண்டிப்பாக இந்த மும்மொழி தேவைதான். ஏதாவது ஒரு மொழியை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். அவனுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை எடுத்து படிக்கலாம். ஆனா இதை படிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனா இவங்க சொல்றாங்க, மத்திய அரசாங்கம் மோடிஜி அவர்களுடைய பிரதமருடைய அரசாங்கம் சர்வாதிகாரம்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இவங்க தான் இப்ப சர்வாதிகாரம் நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா மக்களை எதுவும் படிக்க கூடாது, மக்கள் நாங்க சொல்றதுதான் கேட்கணும், மக்கள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் தான் இந்த திருட்டு திமுக அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப இவங்க தான் மக்களை வஞ்சிக்கிறாங்க, இவங்க தான் சர்வாதிகாரத்துல இருக்காங்க. அப்ப இந்த கேள்வியை நான் என்ன கேட்கறேன்னா,
நம்ம மக்கள் அதிகமா வந்து வேற மாநிலத்துல போய் தான் வேலையை பாக்குறாங்க, பொழப்பு ஓட்டுறாங்க. இப்போ பாம்பேல அது மும்பையில போனீங்கன்னா அதிகமான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தான் பாம்பேல வசிக்கிறாங்க. நிறைய பேர் சொந்த தொழில் பண்றாங்க, அங்க போய் வேலை பார்க்கறாங்க, அங்கேயே இருக்காங்க. அப்ப அவனுக்கு வந்து இங்க இருந்து அங்க போறான். அப்ப அவன் தொழிலுக்காக போறவனுக்கு வந்து ஒரு 3வது மொழி ஹிந்தி தெரிஞ்சாதான் அங்க போய் அவன் என்ன செய்ய முடியும், பொழப்பு நடத்த முடியும். அப்ப நீ படிக்க கூடாது, அவங்கள முட்டாளாவே ஆக்கி இந்த மக்களை அப்படியே அடிமையை ஆக்கணும்னு நினைக்கிறதா இந்த திமுக அரசு என்று நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்போ நாங்க எதுவும் படிக்க கூடாது, உங்க வீட்டு பிள்ளைகள் மட்டும் படிக்கணும் அப்படின்னு இவங்களுக்கு எண்ணம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை நான் வந்து கொஞ்சம் இந்த மும்மொழி கொள்கையை வேண்டான்னு சொல்றது வந்து நான் வந்து கண்டிப்பா உண்மையா நான் கண்டிக்கிறேன். அடுத்தால இந்த மக்களுக்கு வந்து இந்த மும்மொழி கொள்கை வந்து கண்டிப்பாக வேணும். நான் ஒரு மக்களுக்காக ஒரு வேண்டுகோள் விடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க 3வது மொழி எடுத்து நீங்க படிங்க. இந்த அரசாங்கம் சொல்றதுக்கு யார்? இந்த திமுக அரசாங்கம் வந்து மக்கள் படிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு எந்த ஒரு தைரியம் இருக்கு, திராணி இருக்கு? இவங்க சொல்றதுக்கு யார்? இவங்களை நான் கேள்வி கேட்கிறேன். இவங்களுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை, இவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. மக்கள் நான் விருப்பப்படுறேன், எனக்கு 3வது மொழி நான் மலையாளம் படிக்கணும், இல்ல கன்னடம் படிக்கணும் அப்படின்னு படிங்க. ஏதோ ஒரு நாட்டுல இருந்து ஆங்கிலத்தை கொண்டு வந்து திணிக்கிறீங்களே, நான் ஆங்கிலேயம் படிக்கணும், நான் என் நாட்டில் உள்ள மொழி ஒரு 26 மொழியை நான் ஏதாவது ஒரு மொழி படிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்ப அது எனக்கு தேவை. குஜராத்தி படிக்கணும்னு ஆசைப்படுறேன், அசாமி படிக்கணும்னு ஆசைப்படுறேன், என் சொந்த விருப்பம். அதை படிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு எந்த ஒரு திராணியும் இல்லை, அவங்களுக்கு தகுதியும் கிடையாது. காரணம் என்னன்னா, என்னுடைய வரி பணத்துல நீ வந்து அமைச்சராவோ மந்திரியா நீ வாழ்ற, நீ போகக்கூடிய கார்ல இருந்து நீ கட்டக்கூடிய வேட்டில இருந்து எல்லாமே என்னுடைய ஏழை பாளைய மக்களுடைய வரி பணத்துல தான் நீங்க வாழ்றீங்க. அப்ப மக்களை நீங்க வஞ்சிக்கிறீங்களா? மக்களை நீங்க வந்து புறக்கணிக்கிறீங்களா? அப்ப உங்களுக்கு எதுக்கு இந்த நாற்காலி, இந்த மந்திரி, இந்த அரசாங்கம்? நீ உங்களால அரசாங்கம் நடத்த முடியலன்னா அந்த ஆட்சியை கலைச்சிட்டு போயிட்டே இருங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனா இந்த நாடு வந்து மக்களுக்காக, தமிழக மக்களுக்காக நாடு. அதனால மக்களை வந்து திசை திருப்பி ஏமாத்தி மறுபடியும் 2026ல நீங்க வருவீங்கன்னு சொல்லி கனவுல கூட எதிர்பார்க்காதீங்க. ஆனா இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்காங்க. கண்டிப்பாக 26ல வந்து தமிழ்நாட்டுல வந்து பாரதிய ஜனதா கட்சி தாமரை மலர்ந்தே தீரும் என்று சொல்லி நான் வந்து மக்களுக்காக வேண்டுகிறேன். மக்கள் கண்டிப்பாக தாமரைக்கு ஓட்டு போட்டு அதிகப்படியான வாக்குகள் வந்து மக்களும் இந்த இடத்துல நாங்களும் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களும் வரணும்னு சொல்லி நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சின்னவர் விளையாட்டு பிள்ளை சொல்லக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சர் மட்டும் இல்லாம துணை முதல்வர் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கோ பேக் என்று மோடி என்று இப்போ சொல்லியிருக்காரு. அவருக்கு நம்ம தலைவர் அண்ணாமலைஜி சொன்ன மாதிரி அவருக்கு திராணி தெம்பு இருந்தால் மோடிஜி வரும்போது சொல்லி பாருங்க. கண்டிப்பாக அப்பந்தான் அவங்களுக்கு அதோட அருமை தெரியும். நீங்க என்ன கோ பேக் மோடி சொல்றது? நாங்க சொல்கிறோம் கோ பேக் ஸ்டாலின், தமிழ்நாடு விட்டு செல்லு என்று. ஆனா கூடிய விரைவிலே நாங்க உங்களை விரட்டுவோம், இங்க நாங்க ஆட்சியை பிடிப்போம், மக்களுக்கான நல்லதை செய்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ராதே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.